நான் உங்க நாகராஜ். ஒரு பெண் துறவி தன்னோட ஆசிரமத்துக்கு சித்தர்கள் நேரடியா வந்து தரிசனம் தரதா சொல்றாங்க. அவங்கள தான் இன்னைக்கு நான் சந்திச்சு பேச போறேன். சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் நிச்சயம் இரவு நேரத்தில் காட்சி கொடுக்கிறது உண்மை. போன பிறவியையும் அடுத்த பிறவியையும் கண்டுபிடித்து சொல்லும் பெண் துறவி. அந்த ஒரு சொல்லுக்கு இன்னைக்கு சதாசிவ பிரம்மேந்திரால பிரம்மபீடம் இந்த வேர்ல்டுல இந்த இடம் மட்டும்தான் எழும்பிருக்கு. ஆசிரமத்திற்கு அரூபமாய் வந்து போகும் சித்தர்கள். நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே அறிமுகமானவங்க தான் சத்குரு மாதா அன்னபூரணி அம்மா. சித்தர்கள் வழிபடும் பாலா என்கிற வாழை பெண் தெய்வம் இவங்களுக்குள்ள வந்து பேசுறத கேட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோட நமக்கு போன் பண்ணியிருந்தாங்க. போன முறை இந்த ஆசிரமத்துக்கு நான் போயிருந்த சமயத்துல திடீர்னு இவங்களோட உடம்புக்குள்ள சித்தர்கள் பெண் தெய்வமான பாலா வந்து பேசி பரபரப்பானதால என்னால இங்க நடக்கிற மத்த ஆச்சரியமான விஷயங்களை பத்தி சொல்ல முடியாம போயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு திரும்பவும் நான் அன்னபூரணி அம்மாவை சந்திக்க வந்திருக்கேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகா சின்னாலம்பாடி கிராமம். காஞ்சிபுரத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலையும் சென்னை தாம்பரத்துல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த கிராமம் இருக்கு. இங்க நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படிங்கிற ஒரு ஞானிக்கு பிரம்மபீடம் அமைக்கப்பட்டிருக்கு. இதை நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் மாதா அன்னபூரணி. சதாசிவ பிரம்மேந்திரால் இவரு நிர்வாணமா வாழ்ந்த ஒரு துறவி. இவரோட ஜீவ சமாதியில ஒண்ணு நெரூர்ல இருக்கு. அந்த இடத்துலயும் வில்வ மரத்தை தான் வணங்குவாங்க. அதாவது நெரூர்ல இவரு அரூபமா இருக்கிறதா ஒரு ஐதீகம். நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் நிர்வாணமா இருந்தவரு அப்படிங்கறதாலேயே இந்த ஆசிரமத்துல அவருக்கு ஒரு நிர்வாண சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இவர்தான் அன்னபூரணி அம்மாவோட குரு. எதை பத்தியுமே கவலைப்படாம படப்படன்னு பேசுறாங்க அன்னபூரணி. தன்னோட குரு எப்படி நிர்வாணமா இருப்பாரோ அப்படித்தான் நானும் ஒரு நிர்வாண பெண் துறவேன்னு பகிரங்கமா தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. இவங்களுக்கு 5 வயசுலயே ஒரு அம்மன் காட்சி கொடுத்திருக்கு. அந்த சாமி எப்படி இருக்கும்னு எனக்கு விவரிச்சாங்க அன்னபூரணி. நவசக்தி செங்கழினி தத்தாத்திரேய மாரியம்மன் அவ எப்படி இருப்பா அப்படின்னா, ஒரு பக்கம் சிவனுடைய உருவம், இன்னொரு பக்கம் துவாரகாமாயி ஸ்ரீநாஜி கிருஷ்ணருடைய உருவம், நடுவுல அம்பாள், அதுக்கு மேல நாகர், கடல்ல வந்து பெருமாளுக்கு பக்கத்துல அவளும் ஈக்குவலா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளுடைய மூல மந்திரம்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. கண்ணை மூடு தானா வரும். தீராத வினையெல்லாம் தீர்ப்பவளன் மாரியம்மன், இப்படி அடுக்கடுக்க அந்த ஸ்லோகம் முழுசா வருது. அதுக்கப்புறம் தான் அவளுடைய உருவத்தை நான் பாக்குறேன். அம்மன் காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு தன்னோட குரு யாரு அப்படிங்கிற தேடல் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் தான் இவங்களோட குரு அப்படிங்கிற விவரம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவரும் அன்னபூரணி அம்மாவுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. இப்போ இந்த ஆசிரமத்துக்குள்ள சதாசிவ பிரம்மேந்திரால் வர எல்லாருக்குமே நேரடி தரிசனம் தரதா சொல்றாங்க அன்னபூரணி. இங்க இருக்கிற சதாசிவ பிரம்மேந்திரால் எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு. இந்த இடத்துல காட்சி கொடுத்த ஒரு பெண்ணு இங்க இருக்கா. அவ வீட்டுக்கே போயிருக்கார் சுவாமி. 2 தடவை போயிருக்கார் சுவாமி. அது உண்மையிலே நடந்தது. திருமண பந்தத்தை எல்லாம் முறிச்சிட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்காங்க அன்னபூரணி. குருவோட அழைப்பு வந்ததும் குழந்தைய கூட உதறிட்டு வந்திருக்காங்க. திருமணம் செய்யாம சாமியார் ஆகிறது முக்கியம் இல்ல, ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல உறுதியா இருக்கிறது தான் முக்கியம்னு அதிரடியா பேசுறாங்க அன்னபூரணி. நீங்க இந்த ஆன்மீக வாழ்க்கையில வரும்போது எந்த ஒரு ஆசை எல்லாத்தையும் வந்து ஆசையெல்லாம் விட்டுட்டு தான் நீங்க உள்ள வந்து. யார் சொல்றது? எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருந்து 3 வயசு குழந்தைய விட்டுட்டு வந்தவன் நான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைய விட்டுட்டு வான்னாரு. ஒரு சன்னியாசன்றது எப்படி வரணும்னா, குடும்பத்தில் இருந்து சந்தோஷத்தை பார்க்கணும், துக்கத்தை பார்க்கணும், சுகத்தை பார்க்கணும், பிள்ளை பேரு பார்க்கணும். இது அனைத்தையும் கடந்து வந்து முழு சன்னியாசன்றது. இதெல்லாம் கடந்த பிறகுதான் முழு சன்னியாசம். எடுத்தவொடனே சன்னியாசம் வாங்கினா அது சன்னியாசம் கிடையாது. குடும்பத்தை பார்த்தியா, சுகம்னா என்னன்னு பார்த்தியா, கணவன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, குழந்தைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, அதுக்கப்புறம் தான் சன்னியாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல் முறைப்படி வந்த சன்னியாசம் எல்லாத்தையும் கடந்து வரணும். இதை கடந்து வந்தால் தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக உட்கார முடியும். நான் உடனே நான் சன்னியாசத்துக்கு வரேன்னா பாதியில் ஒரு பெண்ணை பார்த்தான்னு வச்சுக்கோ, அவன் மோகம் வந்துடும், மாயையில் மாட்டிப்பான், பாதி நேரத்தில் காமத்தில் போய் உட்காந்துருவான். திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு சாமியார் தான் இவங்களுக்கு முதல்ல சில சக்திகளை டிரான்ஸ்பர் செஞ்சு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அடுத்ததா இவங்களுக்கு சதாசிவம் பிரம்மேந்திராலோட தொடர்பு கிடைச்சிருக்கு. அவர் சடையை என் தலையில வச்சார். சடை
18 வருஷம் இந்த சடை என் தலையில் போடக்கூடாதுன்னு வைராக்கியமாக விஜயதசமி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன், நவராத்திரி பூஜையை. 18வது வருஷம் நான் பூர்த்தி பண்ண உடனே இன்னைக்கு 12 மணிக்கு சடை விழும். சடை விழ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் அந்த எங்கள் அப்பாவை போய் பார்க்குறேன், கருமார்பட்டி அப்பாவை. அவர் சடையை தூக்கி வச்சாரு, சடை போட்டுருச்சு. இயற்கையாக வர சடைக்கும் செயற்கையாக வர சடைக்கும் வித்தியாசம் இருக்குது. இது தெய்வம் போட்ட சடை, மருந்து மாத்திரை தைலத்தை பூசி சடை வராது. அவர் கொடுத்த சடை, அவர் கொடுத்த சிவஜோதி. இப்போ இவங்களுக்கு நிறைய தரிசனங்கள் அடிக்கடி கிடைச்சபடியே இருக்கு. அப்படி தரிசனங்கள் கிடைக்கிற சமயங்கள்ல தானாவே இவங்களுக்கு மந்திரங்கள் வரும், பாட்டு வரும். இப்படி நிறைய அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க அன்னபூரணி. சும்மா 8 மணிக்கு இங்கே உட்காந்துன்னு இருக்கேன், நிலவுல சிவன் தெரிகிறார். பசங்கிட்ட சொல்கிறது பார், நிலவுல சிவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு. போமா உனக்கு கிறுக்கு பிடிச்சவ, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பேன். அட நிஜமாப்பா நிலவுல வந்து சிவன் தெரியுறான்ப்பா. அப்போ நம்பலை. அப்போ சிவன் தெரிஞ்சால் பாட்டு வரணும்ல, அப்போ வருது. சாம்ப சதா சிவனே சத்குரு தானிவனே வாக்கினில் வருபவனே சிவனே வலிமையை தருபவனே சிவனே சாம்ப சதா சிவனே. இந்த பாட்டு முழுசாக பாடுறேன். அதுக்கப்புறம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். முருகன் எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்காது, 2 பொண்டாட்டிக்காரன் இவனெல்லாம் பிடிக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் திடீர்னு பாருங்கள், கிருஷ்ணன் உலகம் பூரா பொண்டாட்டி வச்சுருக்கான், என்னையே பிடிக்கலன்னு முருகன் என்ன கேட்குது. இது என் அனுபவங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட. கேலண்டரில் இருக்கிற முருகன் பேசுகிறான். அப்போ அந்த கேலண்டரில் இருக்கிற முருகன் எனக்கு பேசுறது தெரிஞ்சு பாட்டு வருது. முருகா முத்து குமரா உன்னை நானும் வேண்டினேன், கந்தா கார்த்திகேயா உன்னை நானும் நாடினேன், அழகா எந்தன் தலைவா உன்னை நானும் பாடினேன், அன்பாய் வந்து என்னுள்ள மறுமழகை காண்கிறேன், முருகா வண்ணமயில் மீதமர்ந்து அழகாய் ஆடிவா, நீ ஆடும் அழகை நானும் கண்டு உள்ளம் மகிழவா, முருகா முத்துகுமரா உன்னை நானும் வேண்டினேன். இந்த பாட்டு முருகன் எனக்கு கொடுத்தது. இந்த பாட்டுக்கு உண்டான சிலையும் அப்படியே வந்திருக்கு, இருக்க ஒரு இடத்துல வச்சுருக்கேன். அந்த சிலை யாருடையதுன்னா, பாம்பன் சாமி பூஜை பண்ண அந்த சிலை ஒரு அம்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போச்சு. குருவோட அனுகிரகம் நிறையவே இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் இங்க வரவங்களுக்கு குரு மூலமா தீர்வுகளும் கிடைக்கிறதா சொல்றாங்க அன்னபூரணி. இவங்களை தேடி வரவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு அன்னபூரணி அம்மாவோட குரு சூட்சமமா இருந்து இவங்களுக்கு சொல்லிடுவாராம். அதனால இங்க வரவங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றதுக்கு முன்னாடியே வந்த காரணத்தை அன்னபூரணி அம்மா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்களாம். 45 வயசுக்கு எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா நான் குழந்தைய தத்தெடுக்கலான்னு இருக்கேன். சாமி சிரிக்கிறார் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. அவளுக்கே குழந்தை பிறக்க போகுது, இவருக்கு தத்தெடுக்கிறா. நான் அப்புறம் சொல்கிறேன், சாமி சிரிக்கிறாருமா, உனக்கே குழந்தை பிறக்க போகுதுன்னு. என்ன சாமி நீங்கள், என்னம்மா நீ, சாமி சொல்கிறாருன்னு. 45 வயசுக்கு எனக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்குன்னு சொல்லிட்டாரு. பிறந்துருச்சுன்னா பிறந்துருச்சு. ராம்னு பேர் வச்சிருக்காரு, ஸ்ரீராம்னு. முக்காலத்தையும் தன்னோட குரு சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்றதால தான் இப்படி வரவங்களோட முப்பிறவைகளை பத்தியும் அடுத்த பிறவிய பத்தியும் சொல்ல முடியுதுன்னு அன்னபூரணி சொல்றாங்க. நடக்க போற எல்லாத்தையுமே சித்தர்கள் முன்கூட்டியே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே நம்மால வர ஆபத்துகள்ல இருந்து தப்பிச்சுக்க முடியும். சுனாமி வந்த சமயத்துல கனகம்பட்டி சித்தர் சொன்ன தகவலை எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க. அழிவு நடந்ததுக்கு பின்னாலதான் அதுல இருந்த உண்மை எல்லாருக்குமே புரிஞ்சுது. நீங்க இப்ப இந்த சுனாமி வரப்போது இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து சித்தர்கள் அப்பயே எழுதி வச்சிருக்கா. அவ்வளோ ஏன் போறீங்க? மூட்டை சாமி டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு, கனகம்பட்டி சாமி டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு போடுறா கூட்டமா தண்ணியில் அடிச்சுட்டு போகுதுன்னாரு. அவர் எதேச்சியா சொல்றாருன்ட்டு டீ காரக்காரங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சிரிச்சாங்க. பொழுது விடிஞ்சோடனே சுனாமி அடிச்சிருச்சு. அப்போதான் சாமி வந்து சொன்னார் பாரு, விளையாட்டா நடந்துருச்சு பாத்தியா. சித்தர்கள் எழுதுற எந்த எழுத்தும் இன்னைக்கு நடக்காம இல்லை. பிரதோஷ காலத்துல சிவனுடைய கோயிலுக்கு போகிறதுக்கே மனிதர்கள் பயந்தாங்க. இன்னைக்கு பிரதோஷம்னா கூட்டம் எங்கேன்னு வருது? இன்னைக்கு இப்போதானே சிவனடியார்கள் ஜீவ சமாதியில ஒரு நெய் தீபம் ஏத்துறதுக்கு ஒரு ஆளை காணமே. இன்னைக்கு ஜீவ சமாதியில குரு பூஜைன்றான், நெய் தீபம்ன்றான், தானம்ன்றான். இனிமே சித்தர்கள் வழிபாடு அதிகமாகும்னு கூட ஏற்கனவே சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்களாம். ஆனா எல்லாரும் ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல காவி கட்டுறதையெல்லாம் கடுமையா விமர்சிக்கிறாங்க அன்னபூரணி. சித்தர்கள் வழிபாடு தான் இப்ப வர்ற காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி, தடிக்கு விழுந்தா நான் சித்தேன்னு சொல்லுவான். இதை நான் என்னைக்கோ சொல்லிட்டேன், 98ல் சொல்லிட்டேன். தடிக்கு விழுந்தா நான் சித்தேன்னுவான்.
தடிக்கு விழுந்தா நான் சாமியாருன்னுவான், எல்லாரும் காவி கட்டுவாங்க. ஆனால் நான் காவி கட்டினவங்களும் திட்டுவேன்ட்டு. ஏன்னா காவி என்பது நீ நினைச்சா எடுத்து கட்டிக்கிற ஆடை கிடையாது. ஒரு குரு கையால தீட்சை வாங்கி சந்நியாசம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த காவி. என்னுடைய ஆடையை நீ எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரங்கள் கிடையாது. இதே இப்போ நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு டிஷர்ட் போட்டுன்னு உட்காந்தா என்ன இந்த உலகம் என்ன சொல்லும்? இதே இப்போ உங்கள் மீடியா என்ன சொல்லும்? சாமியார் அம்மாக்கு இது தேவையானு. இப்போ கூட நெயில் பாலிஷ் வச்சுக்கிறேன், மருதாணி போட்டுக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன். இந்த அழகு எதுக்குன்னா என்னுடைய ஆன்மாக்குள்ள என் தெய்வம் இருக்கு, அவளை நான் அலங்காரப்படுத்தி பார்க்குறேன். அது அம்மா அந்த சூளத்தை தொட்டு இது அடியில் 5 அடி ஆழத்தில் இது இருக்குது, அதுக்கு மேலே சிமெண்ட்டு போட்டு அதுக்கு மேலே சூளத்தை வச்சு மறைச்சிட்ருக்காங்க, தோண்டி பாருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த விஷயம் நடந்தது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகா சின்னாலம்பாடி கிராமம். இங்க இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இங்க அன்னபூர்ணி அப்படிங்கிற ஒரு பெண் துறவியை சந்திச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க முதல் முறையா வரவங்களுக்கும் கூட இப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இவரு நடராஜன். இவங்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் இங்க வர வரைக்கும் நடந்ததையெல்லாம் அன்னபூர்ணி அம்மா கேட்டதை ஆச்சரியத்தோட எனக்கு விவரிச்சாரு நடராஜன். நான் அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே தவறாமல் வந்துடணும்னு முடிவு பண்ணுவேன். அப்போ நான் அலாரம் 4 மணிக்கு வைக்கணும் அலாரம். நான் 4 மணிக்கு வச்சா கூட ஒரு சில நேரத்தில் எப்படி சொல்ல, ஆனால் 4 மணிக்கு என்னை யாரோ தட்டி எழுப்புன்ற மாதிரி எனக்கு காணுப்பாங்க. என்னை யாரும் தட்டியிருப்போம், தூக்கமே வராது. சரி நான் தான் இப்படி என் கூட வரவங்களுக்கு ஃபோன் அடிச்சுக்கப்ப என்னை தான் யாரோ எழுப்புனாங்க, எனக்கு தான் தெரியாது. ஆனால் சரி இவ்வளவோ எழுப்பிட்டாங்க. நாங்கள் ட்ரெயினில் வரும்போது நாங்கள் எல்லோரும் ஒன்றா கூடி நாங்கள் ட்ரெயினில் ஒரு பேசினே வருவோம். அம்மாவை பற்றி நாங்கள் பேசுவோம், ஒரு டீ குடிப்போம். அங்கே வந்தவொன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே இறங்கி எதுக்கு டீ குடிச்சிட்டு டீ காயில் கொஞ்சம் சத்தம் போட்டிங்க நீங்கள்னுவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் எங்களை எதிரியாக நினச்சாங்களோ அவங்களாம் நண்பனாக மாறினாங்க. அதே மாதிரி என்னோடய சகோதரி கூட பார்த்திங்கன்னா, என்னவோ இவனுக்கு வேறு வேலையில் ஞாயிற்றுக்கிழமை போப்போ இங்கே செங்கல்பட்டுக்கு வந்து சாலவாக்கம் போகிறான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி தொடர்ந்து வந்துக்கிற அளவுக்கு மாற்றிருக்காங்களா, அப்போ என்னோடய குரு தானே. அதே மாதிரி ஒரு முறை வரும்போது நான் சும்மா எப்போ யாராவது ஒரு நண்பரை கூட்டின்னு வருவேன். அப்படி வரும்போது என்னோடய அக்கா பையன் ஜெயராஜினி எம்மி இன்றைக்கி தான்சானியாவில் காலேஜ் லெக்சராக இருக்கான். அப்போ நான் அவனை கூட்டின்னு வரும்போது ஒரே கூட்டமாக இருந்தது. அவன் ஒரு முறை தான் அம்மாவை தரிசனம் பண்ணான். அப்போ அம்மா கேட்ட கேள்வி, நீ வெளிநாட்டில் வேலை தேடுற, உனக்கு எத்தனை மாதம் ஆகும்னு சொன்னாங்க விசாக்கு. இல்லைம்மா எனக்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. இன்னும் 1 மாதத்தில் நீ ஃப்ளைட் ஏறிடுவேன், உனக்கு 1 மாதத்தில் விசா வந்துன்னு சொன்னாங்க. சொன்ன 11 நாள் அவனுக்கு விசா வந்துட்டு இன்றைக்கி தான்சானியாவில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறான். அதாவது அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் எங்களால் என்ன யோசிக்கவே முடியல. இப்போ அம்மா நம்ம போய் குறைகளில் சொல்லணும்லாம் தேவையே இல்லை. நீ உட்காந்த போது உன்னை ஸ்கேன் பண்ணி சொல்லு, கடந்த பிறவியே சொல்லுவாங்க. அது மகான் பழமும் சொல்ல நன்றா என்கிட்ட சொல்லாது எதுவும். அவன் எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறான், கடந்த பிறவி சொல்கிறாங்க, கடந்து சொல்லி வரவங்கலாம் அதுதான் கேட்குறாங்கன்றாங்க. ஆனால் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், உங்களோட போன பிறவியில் உன்னோட தாய் தகப்பன் யார், நீ என்னவா இருந்த, அதை எங்கள் அம்மா சொன்னாங்க. இவரு ராம், அன்னபூர்ணி அம்மாவோட சீடர். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தவர் தன்னோட பிரச்சனைக்காக இங்க வந்திருக்காரு. பிரச்சனை தீர்ந்த அதிசயத்தோட பிரமிப்பால இவங்களையே குருவா ஏத்துக்கிட்டு இங்கேயே தங்கிட்டாரு. எப்பவுமே அன்னபூர்ணி அம்மாவோடைய இருக்கிற ராம் தன்னோட அனுபவத்துல இருந்து ஒரு வித்தியாசமான தகவலை எனக்கு சொன்னாரு. தன்னை தேடி வரவங்களுடைய பிரச்சனைகள் மட்டும் இல்லாம மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் மாந்திரிக விஷயங்களையும் கூட அன்னபூர்ணிக்கு இவங்களோட குரு உணர்த்திடுவாராம். அப்படி ஒரு கோவிலுக்கு வைக்கப்பட்டிருந்த மாந்திரிகத்தை அன்னபூர்ணி எடுத்த விவரங்கள் என்ன பிரமிக்க வச்சுது. நீங்கள் அம்மாவை பார்த்து மிரண்டு போன விஷயம், சில சமயம் அவங்களுக்குள்ள அம்மன் வர்றது, இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிங்கப்பெருமாள் கோயில்னு ஒரு இடம் இருக்குது செங்கல்பட்டு பக்கத்தில். அந்த கோயிலில் கோயில் பேர் சொல்லலை, 25 வருஷமாக கும்பாபிஷேகம் நடக்காமல் இருந்தது. அங்கேருந்து ஒருத்தர் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கலை, இதுக்கு அம்மா அனுகூலம் பண்ணி கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொன்னார். அம்மா தன்னோட தீர்க்க தரிசனில் இங்கேருந்து சூட்சுமத்தை கண்டுபிடிச்சாங்க, அது ஏன் நடக்கலைன்னு. அந்த கோயிலுக்கான நிலங்கள் இருக்குது, அது சிலர் அபகரிச்சிருந்திருக்காங்க. அந்த விஷயங்கள் அதை அவங்க கும்பாபிஷேகம் பண்ணி அது வெளியில் பிரசித்தி ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் தெரிய வந்துடும் நினச்சாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, அதை வளர விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க. அம்மா அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர ஆரம்பித்தாங்க. சில பண்டிகைகள் கொண்டு வர ஆரம்பித்தாங்க.
நவராத்திரி, அது மாதிரி சித்ரா பௌர்ணமி, அது மாதிரி பௌர்ணமி பூஜை, விளக்கு பூஜைலாம் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து அந்த தெய்வத்துக்கு உருவேற்றும் போது ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த சூலத்தில் கையை வச்சு ஏன் இதோட அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு எது தடையாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அது கண்டுபிடிக்கும் போது அந்த சூலத்துக்கு அடியில் 3 எலுமிச்சம்பழம் ஒரு செப்பு தகுடில் சுற்றி அடித்து வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 25 பேர் எழுதிட்டு இருந்தது. அந்த 25 பேர் தான் அந்த கோயிலோட நிலத்தை அபகரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அது யாருக்கும் தெரியாமல் இத்தனை நாள் மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. அது அம்மா அந்த சூலத்தை தொட்டு இது அடியில் 5 அடி ஆழத்தில் இது இருக்குது, அதுக்கு மேலே சிமெண்ட்டு போட்டு அதுக்கு மேலே சூலத்தை வச்சு மறைச்சிட்ருக்காங்க, தோண்டி பாருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்தாங்க. அம்மா தன்னோட கையாலேயே ஒரு எலுமிச்சம்பழத்தை அது மேலே வச்சு குத்திட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு அம்மா அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுட்டாங்க. தூக்கி போட்டுட்டு தன்னோட ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாங்க. தூக்கி போட்ட அடுத்த கணமே இந்த பக்கம் கை வரவே இல்லை அந்த அம்மாவுக்கு. அம்மாவுக்கும் தன்னோட உடல் பூரா ஒரு தோல் வியாதி மாதிரி ஒன்று பரவ ஆரம்பிச்சு. அப்போது சதாசிவ பிரம்மேந்திராலும் வந்து அம்மா உள்ள இறங்கி அந்த வியாதியை சரி பண்ணார். அது வந்து அந்த வச்சிருந்த மாந்திரிகம் வேலை தான் அந்த உடம்புல வந்து தாக்கியிருக்கு. அதை வந்து சுவாமி சரி பண்ணார். அன்னபூரணி தன்னை தேடி வர எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. என்னதான் குருவை தேடி போனாலும் குலதெய்வத்தை அலட்சியம் செஞ்சா எந்த பலனும் கிடைக்காதுன்னு அன்னபூரணி சொன்ன விளக்கம் எனக்கு வித்தியாசமான ஒன்றா இருந்தது. இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உன்னுடைய குலதெய்வத்தை முதல்ல நம்பு. ஏன்னா குலதெய்வம் நம்ம உருவாக்குறது இல்லை, உன் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து வர்றது. பரம்பரையாக உனக்கு ஒரு குலதெய்வம் உன்னுடைய ஏற்கனவே உனக்கு அங்கே முடிவாயிடுச்சு. என்னுடைய அப்பன் வருவான், உன் கோயிலை கட்டுவான், என் புள்ள வருவான், கோயிலை கட்டுவான், என் பேத்தி வருவா, என் பேரன் வருவான்னு மூதாதையர்கள் என்ன பண்ணுறாங்க, குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு அந்த குலதெய்வத்தையும் காமிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த குலதெய்வத்தை நீ வணங்காமல் போனீங்கன்னா இன்னொரு மகான்கள் கிட்ட போய் அருள்வாக்கு கேட்டாலும் ஆசீர்வாதம் பண்ணாலும் உங்களுக்கு முன்னாடி அந்த தெய்வம் நிற்குது. என்னையே கவனிக்காத உன்னை எப்படி கவனிப்பான்? அது அங்கே குருட்ட சொல்லுது, என் நிலையை பார்த்தியா, என்னை எப்படி வச்சுருக்கான். அப்போ குரு என்ன சொல்வார், அந்த தெய்வத்துக்கு போய் இந்த பூஜையை பண்ணு, நீ நல்லா இருப்ப, முதல்ல அதை செஞ்சுட்டு வா, நீ நல்லா இருப்ப. இங்க வரவங்களோட பிரச்சனையை கண்டுபிடிக்க ஜாதகம் தேவையில்லை, பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன்னு அன்னபூரணி சொல்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ பொதுவாக நான் இப்போ வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனைக்காக வர்றேன் அப்படின்னா என்னோட ஜாதகம் தெரியாமல் நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? உன் ஜாதகம் எனக்கு தேவையே இல்லையே, உன்னையே எனக்கு தெரியும் போது நான் எதுக்கு உன் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும்? என் குரு சொல்லிடுவார் அவன் ஒரு பிரச்சனைக்காக வந்துகிட்டு இருக்கான்னு. அந்த பிரச்சனை எப்படி தீரணும்? ஒன்றுமே இல்லை, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒரு உபதி கொடுப்பேன், ஒரு புத்தகம் ஒன்று கொடுப்பேன், இதை படி, இந்த உபதி வச்சுக்கா. ஆனால் இதை டெய்லி படிக்கிறான்றது நான் உன்னை வந்து பார்ப்பேன். ஆனால் நீ என்ன உன் வீட்டில் பார்த்துருவேன். எப்படி பார்ப்ப? நீ அதை படிச்சுக்கிட்டே வருவ பாரு, என் குரு என் ரூபத்தில் உங்ககிட்ட வந்து உட்காந்துருவான். வேர்த்து விறுவிறுக்க போய் அவங்க வீட்டுக்கிட்ட விழுந்து மயக்கப்பட்டு விடுற நேரத்தில் சுவாமி நிற்கிறாரு எதிர்க்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல் திகம்பரதா. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகாவில் இருக்கிற சின்னாலம்பாடி கிராமத்துல தான் நான் இருக்கேன். இங்க அன்னபூரணி அப்படிங்கிறவங்க நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு ஒரு பிரம்மபீடம் அமைச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சித்தர்கள் நேரடியா பலருக்கு தரிசனம் கொடுக்கறத பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னபூரணி தன்னை பார்க்க வரவங்களுக்கு தர சிம்பிளான பிரசாதம் விபூதியும் சதாசிவ பிரம்மேந்திராலோட அஷ்டோத்திர சத நாமவழி புத்தகத்தையும் தான் தராங்க. ஆனா இந்த புத்தகத்தை படிக்க படிக்க மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. இந்த பிரம்மபீடத்துல நிறைய சித்தர்களோட சிலை நிறுவப்பட்டிருக்கு. இப்படி சில சித்தர்களோட சிலைகள் வரும்னு முன்கூட்டியே இவங்களுக்கு அசரீரிய தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சிலையும் வந்ததா எனக்கு சொன்னாங்க அன்னபூரணி. பிரம்மபீடத்துக்கு வரவங்களுக்கு சித்தர்கள் நேரடியா தரிசனம் தராங்க. அப்படி சித்தர்களோட தரிசனத்தை பார்த்தவங்க தான் இந்த குரு பீடத்துக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்திருக்காங்க. பக்தர்களுக்கு சித்தர்கள் தருவது போலவே இந்த குரு பீடத்துல இருக்கிற சதாசிவ பிரம்மேந்திராலும் கூட இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சிலருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. இரவு நேரத்துல இந்த ஆசிரமத்துல இருந்து போன ஒரு பெண்ணுக்கு துணையா ஒரு நிர்வாண சாமியார் கூட போயிருக்காரு. மெட்ராஸ் போயிட்டோம்மா, மெட்ராஸ் போயிட்டு 12 மணிக்கு வரேன்.
லக்ஷ்மினும் ஒரு அம்மா இங்கே எப்பயுமே சாமிகிட்ட தொண்டு செய்கிறவங்க. 12 மணிக்கு தான் நாங்கள் வந்த பிறகு தான் அவள் வீட்டுக்கு போகணும். எப்பயுமே வந்தால் யார் வந்தாலும் விபூதி கொடுத்து அனுப்புறது பழக்கம் நமக்கு. அன்றைக்கி விபூதி கொடுக்கல, நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போகும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், என்னென்னா இன்றைக்கி சாமி வருவார் உங்க கூட, அவ்வளோதான் சொல்லிட்டு நான் போயிட்டேன். இந்த அம்மாவும் கிளம்பிட்டான். கொஞ்சம் தூரம் போகும்போது சாமி வந்திருக்காரு, ட்ரெஸ்ஸே இல்லாமல். சதாசிவ பிரம்மேந்திரால் பிரம்மபீடத்துலேருந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் இவ பின்னாடியே போயிருக்காரு. இவ என்ன பண்ணியிருக்கிறா, யார் தாத்தா, எந்த வீட்டுக்கு போகிற, இந்த ராத்திரிக்கு என்ன இப்போ யாரை தேடி போகிற, நீ சொல்லு, நான் உன்னை கூட்டின்னு போய் விடுறேன்னு இவ பேச்சுன்னு போயிருக்கா. அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை, ஏன்னா அவர் மௌனம். பேசாமே ஒரு கூடவே வந்திருக்காரு, முள்ளுலாம் நடந்து வந்திருக்கிறார். இவளுக்கு எல்லைக்கல் ஒன்று இருக்குது, அந்த எல்லைக்கல் தாண்டுற வரைக்கும் பேசிட்டு வந்திருக்கா. அந்த எல்லைக்கல்லுக்கிட்ட வரும்போது பயம் வந்துருச்சு. இன்னும் நம்ம மட்டும் பேசின்னு வரோம், இந்த தாத்தா நம்மக்கிட்ட பேசாமையே வருது, முள்ளுலாம் நடந்து போகுது, வேறு ஏதாவதோ அப்படின்னு தப்பான ஒன்று நினச்சிக்கிட்டு பயம் வந்து ஓட ஆரம்பித்து கீழே விழுந்து வேர்த்து விறுவிறுக்க போய் அவங்க வீட்டுக்கிட்ட விழுந்து மயக்கப்பட்டு விட நேரத்தில் சுவாமி நிற்கிறார் எதிர்க்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல் திகம்பரா. உடனே மயக்கம் மறுபடியும் விழுந்து வேர்த்து கொட்டி ஊர் உள்ள போய் வேப்பில் அடிக்க கூட்டின்னு போயிருக்காங்க. அப்போ அந்த வேப்பில் அடிக்கும்போது அவர் சொல்கிறாரு, அம்மா நீ அம்மாவுடைய கோவிலிருந்து வீட்டுக்கு வந்தியா? ஆமான்னு சொல்லியிருக்கா. சாமி தான் அம்மா உன் கூட வந்தார். இந்த குறிப்பிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இரவுல தான் சித்தர்களுக்கு பூஜைகள் நடத்தப்படுது. அந்த சமயத்துல நிச்சயமா சித்தர்கள் வராங்கன்னு உறுதியா சொல்றாங்க அன்னபூரணி. இங்கே சித்தர்களும் ராத்திரியில் உலாவறது உண்டு, ஞானிகள் வர்றது உண்டு, மகான்கள் வர்றது உண்டு. அன்னபூரணி 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆன்மீகத்துக்கு படிப்பு முக்கியம் இல்ல, பணிவு தான் முக்கியம். அதனால படிச்சவங்க அப்படிங்கிற ஒரு தகுதி குறைவா தான் பாக்குறேன்னு சொல்றாங்க அன்னபூரணி. நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், நான் 3 எழுத்தானே படிச்சிருக்கேன், முட்டாளாக தான் இருப்பப்போ. நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நான் 2 எழுத்தானே படிச்சிருக்கேன், எதுக்கும் உதவாம போ. நான் ஒன்றுமே படிக்கல, நீ தாண்டா நல்லா இருப்பேன், முட்டாள் கூட உங்ககிட்ட வருவான். ஏன்னா நான் ஒன்றும் படிக்கல. நான் டிகிரி படித்தேன்னு நான் என்றைக்கும் சொல்ல மாட்டேன். நான் வந்து 10வது படிக்க போய் பரீட்சை எழுதாமல் திரும்பி வந்தவன் நான். ஏன்னா சுவாமி நிறுத்திடு, படிப்பு வேண்டாம். உண்மையிலே நான் படிக்கணும்னு நினச்சது வக்கீலாக படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன சாமி வக்கீல் படிக்க வைக்கல. எல்லா வக்கீலும் உன்னை தேடி வருவான், நீ இப்படி வந்துரு அப்படின்ட்டார். அதாவது குரு சொல்லுவாருமா, நான் இல்லாதப்பட்ட பணக்காரச்சி, வந்து உட்காரன் இருக்கப்பட்ட பிச்சைக்காரன். சாமி எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் பார்த்தீங்களா? பொதுவா ஆன்மீகத்துல பெண்களை பார்க்கறது அரிதான ஒரு விஷயம். ஆனா அன்னபூரணி அம்மா மாதிரியான ஒருத்தரை இன்னைக்கு சந்திச்சது எனக்கு ரொம்பவே மன நிறைவை கொடுத்தது. அடுத்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். எழுத்தாளர் பாலகுமாரன் அதிரடி. அப்பா இது ஏழா இங்கே இருந்திருக்கிறேன். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மர்மங்கள். ஏன் திருமலை நாயக்கர் மகாலில் வரக்கூடாதா? ஏன் மீனாட்சி அம்மன் கோவில் வரக்கூடாதா? திருநெல்வேலியில் வரக்கூடாதா? எனக்குள் வந்து போகும் முற்பிறவி நினைவுகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எல்லா